காஞ்சிபுரத்தில் 220 கோடி ரூபாய் மதிப்பிலான அறிஞர் அண்ணா அரசினர் புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகஸ்டுக்குள் பயன்பாட்டுக்கு வரும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா அரசு புற்றுநோய் மருத்துவமனை ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் 18 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிற மாநில நோயாளிகளும் தங்கியிருந்து சிகிச்சை மேற்கொள்ளும் வகையில் அங்கு விடுதிகள் கட்டப்பட உள்ளதாகவும் மருத்துவமனையும் ஆராய்ச்சி நிறுவனமும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் பயன்பாட்டுக்கு வரும் எனவும் கூறினார். பாடகி பவதாரணி இலங்கைக்கு செல்லாமல் தமிழ்நாட்டில் சிகிச்சை மேற்கொண்டிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். கோடி ரூபாய் செலவிலான இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு இதற்கான முழு உபகரணங்களும் பொருத்தப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்களில் அதற்குள்ளாக இந்த பணிகள் நிறைவுற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே இங்கே வருகை தந்து இது திறந்து வைப்பதற்கான இந்த காரியத்தை நானும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் செய்திருக்கிறோம். காரணம், இது ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க அடையாளம். இந்தியாவை பொறுத்தவரை டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இந்தியாவில் ஒரு பெரிய அளவிலான புற்றுநோய் ஆராய்ச்சி மையமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே பெரிய இந்த புற்றுநோய்க்கான ஆராய்ச்சி மையம் மும்பையில் இருக்கிற டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்.